ஹாய் கைஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் ஒரு அனிமி மூவி பார்த்தேன். என்னோட சிஸ்டர் தான் சஜஸ்ட் பண்ணா, சூப்பராக இருந்துச்சு இந்த மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த மூவியை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையாலே செம்மையாக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ அதான் உங்ககிட்டயும் இந்த மூவியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். அண்ட் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அனிமி மூவி போட்டால் எப்படி போகும்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நான் அனிமி மூவியே போட்டது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. வியூஸ் போகலனாலும் பரவாயில்ல, நான் இந்த மூவியை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இடத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு, அழகா இருக்கா? மேல நிறைய பறவைங்க உட்காந்துட்டு இருக்கா கலர் கலரா. ஆனா நைஸா ஒரு இலை மட்டும் நழுவி போகுது, அதுக்குள்ள யார் இருக்கான்னு நினைக்கிறீங்க? நான் தான். என் பேர் தான் பூக்கு. இதெல்லாம் தெரியாம எடுத்துட்டு இருக்கேன். இந்த சீடெல்லாம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சதுனாலே அவ்வளவுதான். இந்த பறவைங்க எல்லாம் என்னை கொத்தி தின்னு நாளா முடிச்சு வாயில போட்டுக்கோங்க. அங்க ஒரு பெரிய சீடு இருக்கே, தயவு செய்து அந்த பறவை மட்டும் வந்துடக்கூடாது எடுக்கிற வரைக்கும் சொல்லி வாய மூடல எதிர்க்க நிக்கிது பேரு, அவ்வளவுதான் ஜூட்டு உர்றா. இப்போ ஒரு ஃப்ரேம் லாக்க இருக்கே, இதுதான் என் வாழ்க்கை. இதை விட கேவலமான அடிலாம் பட்டிருக்கேன். இது ஒரு ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். நான் சொல்றேன் என் கதையை கேளுங்க. சின்ன வயசுல எனக்கு பயங்கரமான ஆர்வம், அப்படியே மூளையில இருந்து அறிவு வழிஞ்சிட்டு இருக்கும். அதனாலே என்ன பண்ணா, ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் சும்மா ஒரு ஆறுல பாத்துட்டு இருந்தா கீழே இருக்கிறதெல்லாம் அழகா தெரியுது. சரி இது உள்ள எப்படியாவது போனோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டையை கொஞ்சம் நாளா வெட்டி கொஞ்சம் 2 துண்டை ஒட்டி அப்படியே உள்ள போனா மூச்சு விட முடியல. என்னடா இது மூச்சு விட முடியலையா அப்படின்னு சொல்லி இன்னும் பக்கத்துல இருக்கிற ஒரு இலைய வெட்டி பக்கத்துல ஒட்டி உள்ள போனா தூரம் தான் போக முடியுது. திருப்பி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு மட்டை, சரி அந்த மட்டையை எடு, அதை இதுவா அமுக்கு, இதுல போடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அப்படியே ஒரு காகல் மாதிரி ரெடி பண்ணி உள்ள போய் பார்த்தா செடி மீன்க அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா அந்த நத்தை என்னைய பயமுறுத்துதான். நான்லாம் அனபலுக்கே ஹாய் சொன்னவன், என்ன போய் பயமுறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா ஒரு வானவில் மீன் எம்மாம் பெருசா இருக்கு அப்படின்னு அதையே உத்து பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அந்த மீன் வாயத்து என் பக்கத்துல வர நேரத்திலேயே யார் என்ன காப்பாத்தினான்னு பார்த்தா எங்க நைனா. ஹாய் நைனா, என்ன நைனா இந்த பக்கம் தண்ணி வேணுமா? தண்ணி எடுக்கதான் நைனா வந்தேன் அப்படின்னு சொல்ல எங்க அப்பாவா 4 குத்து கூட்டுன்னு போனாரு வீட்டுக்கு. பாத்தியா உன் புள்ள என்னலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. எங்க அம்மாவா, அதோ பாருப்பா, வேற மிருகங்க கிட்ட எல்லாம் நம்ம பேசக்கூடாதுப்பா, அப்படி பேசினா பிரச்சனையில தான் முடியும்னு எங்க அம்மா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் வந்தாங்க எங்க பாட்டி. எங்க பாட்டியா இந்த காட்டுல நடந்த ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்க. நானும் ஆர்வமா வாய பொளந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்ப இருக்கிற பள்ளத்தாக்கு மாதிரி அப்போ இல்ல, நிறைய மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனா பள்ளத்தாக்குக்கு மேல இருக்கிற ஓநாய்க்கு இது சுத்தமா பிடிக்கல. இது கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா மிருகங்களையும் பயமுறுத்திட்டு இருந்துச்சு. அப்பதான் டிசோ அப்படிங்கிற ஒரு நடமாடும் பழத்தோட்டம் வந்துச்சுங்க. அதுங்களுக்கு உயிர் இருந்துச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சுங்க. பஞ்சத்துல வாடிட்டு இருந்தது சிரிப்பா மாறிச்சு. அதுக்கப்புறம் அதுங்க கிட்ட மேஜிக் முட்டை இருந்ததுங்க. அதை தொட்டு நான் வேற ஒரு மிருகமா மாறணும்னு நினைச்சா மாறிடலாம். அந்த மாதிரி எல்லாரும் மாறி ஒன்னா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இது அந்த ஓநாய்க்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அதுங்க கிட்ட இருந்த எல்லா மேஜிக் முட்டையும் திருடி ஒரு அரக்க நெருப்பு ஓநாயா மாறிச்சு. அதுக்கப்புறம் 4 டிசோவை அழிச்சிருச்சு. மற்ற டிசோ எல்லாத்தையும் துரத்தி விட்டுருச்சு. மரங்கள் எல்லாத்தையும் அழிச்சுது, எல்லாம் மலைகள் எல்லாத்தையும் அழிச்சுது. இந்த மாதிரி இப்ப வரைக்கும் அந்த நெருப்பு ஓனை எல்லாரையும் பயன்படுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி முடிக்க, எங்க அப்பாவா, என்னப்பா தம்பி பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. என்னது பயந்துட்டியாவா? இதெல்லாம் ஒரு கதையா? ரத்தம் தெரிக்கல, செத பியல, இதெல்லாம் ஒரு கதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்க, அவள்தான் தொக்கத்துக்கின்னு போயிட்டாங்க. எங்க அம்மாவா அட்வைஸுக்கு மேல அட்வைஸ். பாருப்பா, நீ எங்கேயும் வெளிலலாம் போக கூடாதுப்பா, மத்த மிருகங்களெல்லாம் நீ நம்ப கூடாது, சரியா? வா நம்ம அறுவடைக்கு போலாம். இப்ப நம்ம சாப்பாடு அறுவடை விழா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா தூரத்துல ஏதோ ஒரு சத்தம். என்னடா இது, அது ஜாவன் பறவையான்னு பார்த்தேன். சரி கொஞ்சம் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஆர்வம் தாங்காம கிட்ட போய் பார்த்தா அது ஒரு ஜாவின் பறவை. இவ்வளவு அழகா இருக்கு. அது பசியில இருந்துச்சு. சரி ஓகே நம்ம சாப்பிட்றத கொடுப்போமே அப்படின்னு சொல்லி நானும் அந்த பட்டாணியை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுவா கொஞ்சம் பயந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பறவை கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பறவையும் கூப்பிட ஆரம்பிச்சது.
மொத்த பறவையும் வந்து இறங்கி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. எங்க பட்டாணிகளை அறுவடை பண்ண காலம். அதுக்கப்புறம் நாங்க வறுமையில வாடிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த பறவைங்க மொத்தத்தையும் அழிச்சிருச்சுங்க. அதுங்க தான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கொடூரமான நாள். என்னை யாருமே வந்து நம்பல. அதுக்கு அடுத்து எங்க அம்மா அப்பாக்கே என் மேல ரொம்ப கோவம். என் சொந்தக்காரங்க யாருமே என்கிட்ட பேசல. அப்பதான் நான் முடிவெடுத்தேன், ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் என் கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இந்த ஜாவின் பறவைகளுக்கு அந்த கண்ணாடியில இருந்து வர ஒளி ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கண்ணாடியை எடுத்துட்டு போயிட்டு முன்னாடி நீட்டினா அப்படியே ஒரு ஒளி அதுங்க மேல பட்டு எல்லாம் வந்து பறந்து போச்சுங்க. இது வேலை செய்யுது, என் கூட்டத்தை நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தா, பின்னாடி ஒரு ஜாவின் பறவை என்னைய வெறுப்பேத்துது. வாடி வா, உன்னை வச்சு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கண்ணாடியில மூஞ்சில வச்சா அந்த பறவை என் கிட்ட வந்துருச்சு. அவள் தான் 2 பேரும் உருண்டு பிறண்டு போய் நான் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டேன். அந்த குழியில தலையில தொங்கிட்டு இருக்கேன். அடி பாவி, என்னை இப்படி தள்ளி விட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா கீழே வந்து ஒரு முட்டு. எங்க பாட்டி சொன்னது உண்மைதானா, இப்படி ஜொலிக்குது, ஐயோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினான்னு பார்த்தா தெரியாதனமா அந்த மொட்டு மேல விழுந்துட்டேன். இது எல்லாம் அந்த ஜாவின் பறவையாலதான் அப்படின்னு கத்த நேரத்துல மண்டல அடிபட்டு மயங்கிட்டேன். அப்புறமா சரி என்னடா இது ஏதோ குரல் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்குறேன். என்ன எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஆமா நான் இங்கதான் இருக்கேன், என்னை காப்பாத்துங்க, மேலே ஏறி வாப்பா அப்படின்னு சொல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரேன். என்னை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. எப்பா ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட்டத்துக்கிட்ட கேட்டா, நான் ஒரு ஜாவின் பறவையா மாதிரி இருக்கேன். ஐயோ என்னடா இது ரெக்க கேவலமா இருக்கு சீ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, ஆலி எங்க அப்படின்னு என்கிட்டயே கேக்குறாங்க. ஆமா நான் தான்மா ஆலி அப்படின்னு சொல்ல, ஆலியை இந்த பறவை சாப்பிட்டுருச்சின்னு ஒருத்தன் கூட்டத்துல இருந்து சொல்ல, அவள் தான் எல்லாரும் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லி அவங்கள புரிய வைக்கிறது, என்ன பைத்தியக்காரன் நினைக்க மாட்டாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல மேல இருந்து டொபால்னு கீழே விழுந்துட்டேன். அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அப்புறம் கண்ணை முழிச்சு பார்த்தா நிறைய ஜாவின் பறவைகள் என்ன சுத்தி இருக்கு. பார்த்தா அந்த ஜாவின் பறவைங்க என்கிட்ட பேசுதுங்க. எனக்கு ஜாவின் பறவைங்க பேசும் அப்படின்றது இப்பதான் தெரியும். இதோ பாரு, என் பேரு தான் லில்லி, இவங்க 2 பேரும் என் தங்கச்சிங்க. சோ உனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, இந்த ஜாவின் பறவைக்கு போனா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு என்ன கூப்பிட, நான் எப்படி இதுங்களை நம்புறது? இதோ பாரு, நான் நம்ப மாட்டேன், நீ என்னை எங்க கூட்டு போற, நானும் அங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு அவ கேக்குறா. நான் எதுடி உன்னை நம்பணும், என்னாலாம் வர முடியாது, அந்த எலி கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்தி இருக்கேன். இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். பாரு அந்த எலியே நான் தான், அது எலி கிடையாது பூக்குவா இருந்தேன்னா இப்ப ஜாவினோட உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இந்த இலையெல்லாம் எடுத்து விடுங்க, இதெல்லாம் பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா பைத்தியக்காரங்க மாதிரி பாக்குறாளுங்க அவளுங்க எல்லாரும் சேர்ந்து. நீ என்ன பண்ணன்னு சொல்லு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ தங்கச்சி வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. அவளா இந்த மாதிரி என்னை வந்து தண்ணிக்குள்ள முக்கி எடுத்துட்டு வந்தாலாம், பாறையில வந்து போட்டு மண்டைய உடச்சி எடுத்துட்டு வந்தாலாம். அதனாலதான் நான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறாளுங்க. ஆனா எனக்கு மட்டும் தானே தெரியும் பூக்குவா இருந்தனா இப்போ ஒரு ஜாவின் பறவையா மாறி இருக்கேன்னு சொல்லி. கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ சத்தம். உடனே ஐவி வந்து அவங்க 2 தங்கச்சிங்களையும் போ சொல்லிட்டு கீழே இருந்த சாணத்தை என் மூஞ்சி ஃபுல்லா மொழி விட்டு தள்ளி விட்டு போயிட்டா. கீழே பார்த்தா அந்த நெருப்பு ஓனாய் அங்கிருந்து வந்தது. அப்போ எங்க பாட்டி சொன்னது உண்மைதானா பொய் கிடையாதா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே பக்கத்துல இருக்க அருவியில போய் இந்த சாணத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தேன். என்ன கருமம் நாத்தடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தா, எதிர்க்க அந்த வானவில் மீன் பார்த்து ஒரு நிமிஷம் அலறிட்டேன். அந்த மீனா என்கிட்ட நார்மலா பேசுது. ஓ நீ கூட பேசுவியா? ஆமா நான் பேசுவேன், என் பேரு தான் கூகுள். ஆமா கரெக்ட், உன்னை நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திருக்கேன், ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கும் ஞாபகம் இருக்கு, இப்ப பாரு நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னு கூகுள் கிட்ட சொல்ல, உடனே கூகுள் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு. நிறைய முட்டுங்க இருக்கு, ஆக்சுவலி அது நம்ம தேடி போனோம், அதை நீ போய் தொட்டு நீ வந்து மாறணும்னு நினைச்சா நீ வந்து மாறிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்க, நானும் வந்து தத்தி தாவி அப்படியாவது கண்டுபிடிச்சு போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எல்லாம் தேடிட்டு இருந்தேன். அவங்க ஒரு மொட்டு கடவுளே ஒண்ணு எனக்கு அமிச்ச மாதிரி நானும் தாவி தாவி போயிட்டு இருந்தேன். பார்த்தா பின்னாடி இந்த ஐவி வந்துட்டா சும்மா என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கா. ஏண்டி என் பின்னாடியே வர, போயாண்டி அப்படின்னு சொன்னா கூட கேட்க மாட்டா. உடனே என் முன்னாடி பறந்து போய் எதுக்கு இந்த மொட்டு, எதுக்கு இந்த தொட போற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இதோ பாருமா, அது மேல கைய மட்டும் வச்சிடாதமா, இருக்கிறதே ஒரு மொட்டு தாமா, அதை நான் தொட்டு பூக்குவா மாறணும், என் குடும்பத்துக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள கைய வச்சு என்னது பூக்குவா அப்படின்னு சொல்லிட்டா. சோலி முடிஞ்சு அவ வந்து பூக்குவா மாறிட்டா. நான் இப்ப ஜாவின் பறவையா இருக்கேன். இருந்த ஒரு மொட்டையை வேஸ்ட் பண்ணிட்டியடி, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா, என்னது இது உடம்பு, என் ரெக்கைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடி பாவி மவளே, எல்லாத்தையும் சொதப்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுக்கிட்டு போனேன்.
அந்த கூகுள் மீன் கிட்ட போயிட்டு இதோ பாருங்க இருந்த ஒரு மொட்டையும் இந்த பைத்தியக்காரி யூஸ் பண்ணிட்டா, இப்ப வேற மொட்டை எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும், நானும் போயிட்டு பூக்குவா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் கிட்ட கேட்டுட்டு இருந்தா, கூகுள் வந்து அதை சொல்லாம நான் தனியா இருக்கேன் தெரியுமா, இதுல யாருமே இல்லை, ஆனா நான் நிறைய மொட்டுகளை பார்த்துருக்கேன், அந்த மொட்டுகள் எல்லாமே அந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு, ஒரு பெரிய அருவிக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி கூகுள் சொல்ல, அப்பாடா கூகுள் வேற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா முட்டுல முச்சிச்சு, சரி ஓகே கூகுள் நாங்க வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். மலை மேல இந்த உடம்ப வச்சுன்னு சுத்தமா என்னால ஏறவே முடியல, எப்படிதான் இதுங்கெல்லாம் ஏறுதுங்களோ மலை, ஒரு கை இல்ல கால் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஏறி மேல போனா ஏதோ ஒரு சத்தம், அங்க பார்த்தா நெருப்பு ஓநாய், அதுவும் குட்டி ஒன்று இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் மறைஞ்சிட்டு இருந்தோம். பார்த்தா என்னமோ வந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நடி ஸ்மெல் வருது சரியா சொல்லிடி, இல்ல இந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பின்னாடி 2 நெருப்பு ஓநாயி எங்களை கொதற வந்துச்சுங்க. அவள்தான் ஓடு தலை தெரிக்க, இவளா ரெக்கைய வச்சுப்பாரு அப்படின்றா. எனக்கு எப்படி பறக்க தெரியும், வாடி பேசாம சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேல மலை உச்சி கீழே பார்த்தா டங்கு வர அறந்துரும் போல் இருக்கு, அங்கிருந்து விழுந்தா. அப்புறம் ஒரு கட்டை மேல ஏறி இப்படிக்கா ஓடுற ஒரு குகை மாதிரி இருந்தது, அங்க உள்ள போயிட்டோம். என்னடா இது எந்த ஓனாய்ங்கமே உள்ளவலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வில்லங்கம் கண்டிப்பா இங்க இருக்கு, நம்ம இன்னைக்கு செத்தோண்டா அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை தூக்கி போட்டா அது எல்லாமே பாம்புங்க, இதெல்லாம் வேர்பாம்பாம், அதுங்களுக்கு காது கேட்காதான், சத்தத்தை வச்சுதான் வந்து பொட்டுன்னு போடுமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க. அப்பதான் யோசிச்சேன், இந்த பக்கம் போனா சீவல், இந்த பக்கம் போனா செதறு, சீவல் பெருசா செதறல் பெருசா, செதறலையே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்குவா மாறின இந்த ஐவி கிட்ட, இந்த பாரு எங்களுக்குலாம் வந்து மோப்ப சக்தி அதிகமா இருக்கும், ஸோ அதனால எது வேறு எது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி நான் உன்னை கூட்டுன்னு போவேன்னா நீ எது வந்து பாம்பு எது வேறுன்னு சொன்னா நம்ம அப்படியும் இப்படியும் தாவி வந்து வெளில போயிடலாம், சரியா? இந்த பக்கம் போனா கண்டிப்பா சாவு, இந்த பக்கம் போனாச்சு நம்ம எப்படியாவது தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஐவி கிட்ட சொல்ல, ஐவியா நானும் அதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. அடியே இப்போ உயிர் தண்டி முக்கியம் வாடி அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போனா, அவளா இது பாம்பு இல்ல வேறு இல்ல பாம்பு அப்படின்னு என்னைய கன்ஃபியூஸ் பண்றா. அடியே நான் இப்படியே செத்து போயிடுவேன் போல கன்ஃபியூஷன்லயே, கரெக்டா பார்த்து சொல்லுமா உயிர் பிரச்சனைமா இது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி எல்லாத்தையும் பார்த்து ஒன்னா சொன்னான். நாங்களும் அப்படியே வெளில வந்துட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆடிக்கிட்டு இருந்தா, அந்த ஓநாய்களா எங்களை வந்து சாவடிக்கணும்னு பிளான் பண்ணிருச்சுங்க. கொஞ்ச நேரத்திலே கல்லெல்லாம் தூக்கி அந்த பாம்புங்க மேல போட, அந்த பாம்புங்களா நல்லா எல்லாம் ஏஞ்சிச்சிங்க போல தூக்கத்துல இருந்து, எங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர, அங்க இருந்து மேல ஊந்தவங்க தான் ஐவியா பறன்றா, எனக்கு பறக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா சருன்னு பறந்துன்னு இருக்கேன். வேற லெவல், வா நல்லா இருக்கே, இந்த உலகத்தையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போடுறா தகிட அப்படின்னு சொல்லிட்டு மேல பறக்க கீழே பறக்க தண்ணி கிட்டலாம் பறக்க, சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே நான் சந்தோஷமா பறந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே பசி ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்திலேயே போயிட்டு மலை மேல உட்காந்துட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஐவி அவ்வளோ கெட்டவாளா இல்ல, கொஞ்சம் கெட்டவதான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து கொடுத்தா, இந்த வேறதான் வந்து சாப்பிடுவாங்களாம் இவங்கெல்லாம், இதெல்லாம் யாராவது திம்பாங்களா, வேற என்ன பண்றது பசி இதே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அவளுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த வேர்கள்லாம் வந்து எங்களை பசி ஆத்துச்சு, ஏன்னா டிசோ எல்லாமே வந்து இங்கேருந்து போயிட்ட பிறகு எங்களுக்கு சாப்பாடு ஆதாரமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேர்களை சாப்பிட்டு தான் உயிரோட இருந்தோம். அண்ட் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க நிறைய பேரை வந்து இழந்துட்டோம் சாப்பாடு இல்லாமல். அப்பதான் வந்து ஒரு நாள் நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பூக்குக்குட்டியை பார்த்தேன் தெரியுமா, அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு எப்படி வந்து அந்த பட்டாணிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் கண்டுபிடிச்ச சாப்பாடு தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐவி சொல்ல, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஜாவின் குட்டி வேற யாரும் கிடையாது, இந்த ஐவி தான் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. ஆனா எனக்கு சுத்தமா தூக்கமே வரல, காலையிலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஐவி பார்த்து சொன்னா, இருக்கு பாரு அந்த அருவி, அங்கதான் இருக்கும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டு போனா. சோ நாங்களும் அங்க போனோம். பார்த்தா அங்க வந்து ஓநாய்களா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கூகுளை பார்த்தோம். கூகுள் கிட்ட போய் கேட்டா, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நீ ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு கூகுள் எங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிச்சு. அங்க வந்து நிறைய முட்டுகள் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா கூகுள் இன்னொன்னு சொல்லிச்சு, நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போதான் வந்து ஐவி சொன்னா, உனக்கும் வேணும்னா நாங்க ஒரு முட்டை எடுத்துட்டு வரோம், நீ வந்து பூக்குவாவா மாறலாம் ஜாவினாவா மாறலாம், நீ தனியா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கூகுள் வந்து அந்த ஓநாய்களை திசை திருப்பத்துக்காக சாப்பாடா மாறிச்சு. ஸோ நாங்க டக்குன்னு அங்கிருந்து ஏறி போயிட்டோம். ஸோ இந்த ஓநாய்கள் எல்லாமே வந்து கூகுளை சாப்பாடா பத்தி ஃபாலோ பண்ணிட்டு போக, நாங்களா கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டை கிட்ட போனோம். பார்த்தா ஒரே ஒரு முட்டை தான் இருக்கு, நிறைய முட்டை இருக்குன்னு சொல்லிச்சு கூகுள். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அப்பதான் வந்து நான் சொன்னேன், நான் வந்து முதல்ல
இனிமேல் மாறுறேன் அப்படின்னு சொல்லி. உடனே ஐவி வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மாறுறேன், நம்ம 2 பேரும் பறந்து போலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா எப்படி அவளை நம்புறது? உடனே எனக்கு செம்ம காண்டாயி நான் எல்லாத்தையும் உளறிட்டேன். பாரு, நான் சின்ன வயசுல உங்களை நம்புறதுனாலதான் எங்க அப்பா இப்ப மூஞ்சி கொடுத்து கூட என்கிட்ட பேச மாட்டாரு. நீ அந்த பட்டாணியை திறக்க சொல்லி ஒரு பூக்கு குட்டி உனக்கு சொல்லி கொடுத்துச்சே, அந்த பூக்கு குட்டி வேற யாரும் கிடையாது, நான் தான். உன்னை நான் திரும்பியா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிட்டேன் ஐவி கிட்ட. கூகுள் எப்படியா டிமிக்கி கொடுத்துட்டு போயிட பின்னாடியே வந்து அந்த ஓநாய்கள் வந்துருச்சு மேல. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேருமே அந்த மொட்டு மேல விழுந்துட்டோம். அப்ப கூகுள் என்ன காப்பாத்துன்னு சொல்ல நாங்க 2 பேரும் கூகுளா மாறிட்டோம். அப்புறம் நாங்களும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டோம், நாங்களும் கூகுளா மாறிட்டோம். இது எல்லாத்துக்கும் காரணம் ஐவி தான். நான் செம்ம கான்ல ஐவிய கத்துனேன். இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து நான் இப்போ வரைக்கும் உன்னாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் முழிஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது கூகுள் அங்கிருந்து கத்துச்சு, என்னப்பா தம்பி தனியா போறியா, அப்ப எப்படி நீ பூக்குவா மாறுவ திரும்பியும்? சரி பரவாயில்ல, நீ கூகுளாவே சுத்து, நாங்க 2 பேரும் மொட்டை தேடி போறோம். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய மொட்டுக்கள் இருக்கு அந்த அருவி மேல, சோ நான் அங்க போய் மாறிப்பேன்ப்பா அப்படின்னு கூகுள் சொல்ல, வேற வழியே இல்லை, இப்படி போட்டானே ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லி பின்னாடியே போனேன். கொஞ்ச நேரத்திலே கூகுள் என்கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஏன் இப்படி இருக்க சோகமா? பாரு, ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, இவ்வளோ நாளா நான் இங்க எவ்வளவு தனிமையில இருக்கேன்னு தெரியுமா? அப்பதான் யோசிச்சேன், எதுக்குடா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசிக்கிட்டா மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீ இந்த மாதிரி தனிமையிலேயே தவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். உனக்கு பிடிச்சவங்களை கண்டிப்பா விடாத, அவங்கள ஃப்ரெண்ட்ஸா எப்பவுமே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி டிவி என்கிட்ட பேசினா. அந்த மாதிரி சின்ன வயசுல நான் முதல் பார்த்த பூக்குவே நீதான், ஆனா எனக்கு உண்மையாலே தெரியாது இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு இது எல்லாத்தையும் பண்ணல, ஆனா இது எல்லாமே எதர்ச்சியா நடந்துச்சு. ஏன்னா என் தங்கச்சிங்கெல்லாம் பசியில இருந்தாங்க, நீதான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த அது எப்படி சாப்பிடணும்னு சொல்லி, அதனாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. ஆனா உன்னை நான் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, உன்னை நான் டெய்லியும் தேடுவேன் தெரியுமா, உன்னை திரும்பியும் பாப்பேனா அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி பாப்போம் நினைச்சு பார்க்கல ஆலி, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, வேற என்ன பண்றது, அவளும் என் நிலைமையில தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவி கிட்ட போனோம். பார்த்தா அவ்வளவு மொட்டுக்கள், எப்படியாச்சும் தொட்டு மாறினோன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தனியா மேல ஏறிட்டு இருந்தேன். என்ன பண்றது, ஏற முடியலையே. இதோ பாரு, சில விஷயத்த தனியா பண்ண முடியாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அதை பண்ண முடியும் அப்படின்னு கூகுள் சொல்ல, நாங்க 3 பேரும் ஒரே மீனா மாறணும். அப்படியே இங்க இருந்து மேல ஏறி போனோம், ஒரு அருவி தாண்டி வந்துட்டோம். ஆனா அங்க பார்த்தா பாருங்க, என்னது இதுங்க பேசுதுங்க அப்படின்னு பார்த்தா இதுங்க மீன் கறி சாப்பிடுமா, ஐயோ ஓடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிட்டு இருந்தோம். பாறை ஏன்டா மீன் சாப்பிடுது அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா திரும்பியும் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்துல ஜூட் விட்டோம். நெருப்பு ஓநாய்க்கள் சுத்திட்டு இருந்துச்சு, அதுல ஒரு குட்டி மட்டும் எப்படியோ தெரியாம அங்கிருந்து மேல இருந்து கீழே விழு பார்த்துச்சு. சோ கூகுள் வந்து வேணாம் அதெல்லாம் காப்பாத்த வேணான்னு சொன்னாலும் என் மனசு கேட்கல, எப்படியாச்சும் அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாத்தினேன் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் மேல போயிட்டோம். ஆனா அந்த நெருப்பு ஓநாய்கள் எங்களை சாப்பிடாம போயிடுச்சுங்க, ஏன்னா அதோட குட்டியை காப்பாத்தினதால. அப்புறம் அந்த முட்டுக்கள் அங்க இருந்துச்சு. உடனே நான் பூக்குவாவும் ஐவி ஜாவினாவும் மாறிட்டா. அதுக்கப்புறம் கூகுள் கிட்ட கேட்டோம், நீ என்னவா மாற போற, ஜாவினாவா பூக்குவாவா இல்ல வேற எதுவா மாற போற அப்படின்னு கேட்கும் போதுதான் உடனே கூகுள் வந்து யோசிச்சுட்டு இருந்துச்சு எதுவா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்து நெருப்பு ஓநாயா மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதையிலேயே ஒரு ட்விஸ்ட் அடிச்சுது. என்னன்னு பார்த்தா அதுதான் அந்த அரக்க ஓநாய். இந்த ஓநாயை வந்து ஏதோ ஒரு மொட்டுக்களை அனுப்பி சிக்க வச்சிருக்காங்க இந்த கூகுளோட உடம்புல. இப்போ உண்மையான அரக்க ஓநாயா மாறிடுச்சு. அந்த மொட்டுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, ஐவிய வர காயப்படுத்திட்டு இதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு அடிப்பணிஞ்சுதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, காயப்பட்ட ஐவிய கஷ்டப்பட்டு ஜாவின் பாறைக்கு கூட்டு போனேன். ராத்திரி பகலுமா அவளை கூட்டு போய் அவரோட இடத்துல சேர்த்து அவள் தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். கொஞ்ச நேரத்திலே கண் முழிச்சு பார்த்தா வேற ஒரு ஜாவின் பறவை இருந்துச்சு. அதுகிட்ட கேட்டேன் எங்க ஐவி அப்படின்னு சொல்லி. இல்ல அவ போயிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அவளோட ரெக்கைகள் அங்கதான் இருந்துச்சு. அப்போ ஐவி என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து என்னப்பா தம்பி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒரு நிமிஷத்துல நான் பயந்துட்டேன்டா சாமி, உயிரோட தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஹக் பண்ணிக்கிட்டேன். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப அவ உயிரோட இருக்கிறது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அவங்க கூட்டம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாரும் அந்த பட்டாணியை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சிங்களை பார்த்தேன், அவங்க 2 பேருமே வந்து பெருமையா பேசிட்டு இருந்தாங்க, எங்க அக்கா எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா நான் அவங்க கிட்ட சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி. அப்போ ஐவியும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இந்த சந்தோஷம் நிலைக்காது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த ஓனாய் எல்லாத்தையும் திரும்பவும் அழிச்சிரும் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சொல்லி வாய மூடல அந்த நெருப்பு ஓனாய் எல்லாத்தையும் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்க எல்லா மிருகங்களையும் வந்து ஒரு அருவி கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். எல்லாரும் அதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அப்போன்னு பார்த்து நெருப்பு ஓநாய்கள் வந்துருச்சு. அவங்க பையனை காப்பாத்ததுனால அவங்க அப்பா எனக்கு நன்றி சொன்னாரு. இங்க இருந்து பூக்குத்தீவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டயும் சொன்னேன், ஏன்னா அதுதான் இப்பத்திக்கு இருக்கிறதுலே
சேஃபான இடம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தாண்டி போகிறதுக்காக எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டோம். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா என்னை பார்த்துட்டு உயிரதான் இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தாரு. ஆனா அவருக்கு ஒரு பயம். ஆனா இந்த இடத்துல இந்த மிருகங்களை எல்லாத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா நான் தான் சொன்னேன், அப்பா இந்த ஒரு வாட்டி என்ன நம்புங்க, இவங்கெல்லாம் எங்க போவாங்க, எல்லா இடமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒருத்தருக்கு உதவி பண்ணாதான்ப்பா நம்ம எல்லாரும் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. எல்லா மிருகங்களும் எங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இது அந்த கொடூரமான நெருப்பு ஓநாய்க்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இங்க வர ட்ரை பண்ணுச்சு. எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால நான் அந்த டிசோ கிட்ட போயிட்டு ஒரே ஒரு மொட்டு கொடுங்க, எனக்கு தயவு செய்து இதை தடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு மொட்டு தான் வேணும், தயவு செய்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சின கதர்ன. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மொட்டு ஆட்டோமேட்டிக்கா உருவாச்சு. டிசோ எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நானும் டிசோவா மாறினேன். அந்த நெருப்பு ஓனாய் முன்னாடி போய் நின்ன. அந்த நெருப்பு ஓனாய் என்னை பார்த்துட்டு, என்ன நீ டிசோவா மாறினா நான் அழிச்சிட முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதை தூக்கி அடிச்சேன். அதோட நெருப்பு எல்லாமே போயிடுச்சு. ஆனா கூடிய சீக்கிரத்திலேயே அதோட நெருப்பை கொண்டு வந்து என் பக்கத்துல வந்து, நீ என்னதான் வந்து டிசோவா மாறினாலும் என்ன உன்னால அழிக்க முடியாது, நீ இன்னும் அந்த குட்டி எலிதான் அப்படின்னு சொல்லிச்சு. என் மேல ஏறி என்னை கொளுத்த ஆரம்பிச்சுது. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அது சொல்றதுதான் உண்மையா அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே என்னோட சக்தி எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த அணை மாதிரி இருந்ததை உடைச்சு விட்டேன். ஒரு கல்லை சுத்தி அந்த நெருப்போ நான் நகராத மாதிரி பண்ணிட்டேன். அந்த சைட்ல இருக்க தண்ணி எல்லாமே வந்து இந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமா விழ எல்லா தண்ணியும் வந்து அடிச்சுட்டு போச்சு அந்த நெருப்பு ஓநாய. கூடிய சீக்கிரம் நானும் அடிச்சுட்டு போயிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஐவி, என் குடும்பம், கடைசியா ஒரு தடவை அவங்கள நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் அந்த தண்ணி கூடயே அடிச்சுட்டு போயிட்டேன். ஐவியும் என்னை ரொம்பவே தேடினா. ஆனா கடைசியா நான் கிடைக்கவே இல்லை. எங்க அம்மா அப்பா முன்னாடி போய் சொன்னான், ஆலி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள்லயே எல்லாமே மாறிடுச்சு. எல்லா மிருகங்களும் ஒன்னா எங்க தீவிலே இருக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லபடியா மாறிச்சு. அந்த நெருப்பு ஓனாய் இல்லாம எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஐவி, எங்க அப்பா அம்மாவை தவிர, நான் திரும்ப வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே வந்து நானும் டிசோகளை கூட்டிட்டு வந்தேன். டிசோங் கிட்ட இருந்த பழங்கள் எல்லாத்தையும் வந்து இருக்கிற எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். எல்லாரும் செழிப்பா வாழ ஆரம்பிச்சாங்க மறுபடியும். அப்பதான் வந்து நாங்க பூக்குத்தீவுக்கு வந்தோம். அப்போ ஐவி என்ன பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐவிக்கு நம்பிக்கை இருந்துச்சு நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு நான் திரும்பி வந்தது. எங்க அப்பாவும் அம்மாவும் என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே டிசோக்கள் எல்லாமே இந்த பள்ளத்தாக்க காப்பாத்துனதுக்காக எனக்கு நன்றி சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு நன்றி சொன்னேன். ஸோ டிசோக்கள் எல்லாமே இங்கே தான் இருக்க போறாங்க எங்க கூட, அந்த நெருப்பு ஓநாயோட பிரச்சனை இல்லாம. ஸோ இந்த பள்ளத்தாக்க நாங்க எப்படியோ காப்பாத்திட்டோம், அண்ட் டிசோக்களையும் நாங்க காப்பாத்திட்டோம். ஸோ இதுதான் என்னோட கதை. எப்படி இருந்துச்சு இந்த கதை அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுல? அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். பாய்.